வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா, நம்ம சங்கர் படம் கேம் சேஞ்சர் தான். வச்சு செய்வோம். இந்த படம் வந்து இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியாயிருக்கு. இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லணும்னா, முதல் ஒன் டூன்னு கூட வச்சுக்கோங்க. அப்படியும் சொல்லலாம் அந்த படத்தை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பண்றாங்க, அவர் முதல்வன் படத்தில் நம்ம ஒரு நாள் முதல்வர் செய்வார் பாருங்க. அந்த சீன்லாம் இவர் வந்து கலெக்டரா செய்கிறாப்புல. அங்க இருந்து போயிட்டு திருப்பி அதுக்கப்புறம் வில்லனை பார்க்குறாப்புல. அப்படி இப்படின்னு போட்டு குழப்புறாங்க. குழப்பிட்டு ஒரு வேளை இன்ட்ரோல்ல வந்துட்டு என்ன சொல்லிடுறாங்க, இவர் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் செத்து போயிடாப்புல. அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சாங்களா. அதுக்கப்புறம் ஆதி காலத்துல பழக்கப்பட்ட அதே கதை தான். அவங்க அப்பாவோட பிளாஸ்பேக்னு சொன்ன அந்த பிளாஸ்பேக்கையும் ஏத்துக்கிற முடியல. கிளைமேக்ஸ்ல தென்னவன் படம் வந்துருச்சு. விஜயகாந்த் நடிச்ச தென்னவன் படத்துல இவர் எலெக்ஷன் கமிஷன்ல வந்து நான் எலெக்ஷன் எப்படி நடத்தி காமிக்கிறேன் பாருன்னு மெசேஜ். இந்த படத்துல அப்ப எந்த சீனுமே நல்லா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, தமனோட மியூசிக் ஓரளவு கேட்குற மணிக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டோப்புன்னு ஒரு சாங் இருக்கும். அந்த பாட்டு ஏதோ கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஜெயராம் சார் வந்து அங்கங்கே காமெடி பண்ணுவாப்புல. அந்த இதெல்லாம் ஹியூமர் ஒர்க்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம எஸ்.ஏ. சூர்யாவுக்கும் ராம் சரணுக்கும் உண்டான ஒரு அந்த கேட்டன் மோஸ் கேம் மணிக்கு அவங்க 2 பேரும் பேச வர சீன்ஸ் பூரா அது பூரா கொஞ்சம் நல்லா காமெடியாகவே இருந்துச்சு. அதுவும் எஸ்.ஏ. சூர்யா இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் நம்ம ஜீர்ணிச்சிக்க முடியாது. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப போட்டு இழுத்துட்டாங்க. சங்கர் இந்தியன்ல பண்ண அதே தவிர ஏழை பண்ணிட்டாப்புல. என்ன படத்தை 3 மணி நேரம் 1/4 மணி நேரம் எடுக்கிறது படத்தை பாருங்க, வாயே உளருது. அப்படி இருக்கு படம். என்னத்த சொல்லன்னு தெரியல. கடைசியில் இது ஒரு மொக்க படம். இந்த படத்தை தேட்டர்லாம் போய் பார்க்காதீங்க. ஓடிடியில் வந்தால் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். இது ஒரு ஓடிடி வாட்ச் படம் தான். வேறு ஏதாவது நல்ல படம் வந்துச்சுன்னா அடுத்த விமர்சனத்தில் சந்திப்போம்.